எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதை. கதை பேர் சீசர். 1972 இது விகடனில் பப்ளிஷன் தான் போட்டிருக்கா. அந்த காலகட்டத்துக்கு போய் நம்ம ரசிக்கணும். வந்த புதுசில் இது ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்த கதையும் ஜெயகாந்தனுக்கு ரொம்ப டிப்பிக்கல் ஆஃப் ஜெயகாந்தன் ஸ்டைல். அதை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஜெயகாந்தன் அவர்களின் சீசர். நிலைமை ரொம்ப ரசாபாசமாகி விட்டது. கீழே இருந்து கிளம்பிய திடீர் சந்தடியில் அப்பாவின் உரத்த குரலை கேட்டு மாடியில் தூங்கிக் கொண்டிருந்தவன் திடுக்கிட்டு விழித்து எழுந்திருக்க பயந்து கொண்டு இந்த சமயத்தில் அப்பாவின் கண்ணில் பட்டுவிடக்கூடாதே என்று எழுந்து பார்க்காமலேயே எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு கீழே கும்பல் கூடி நிற்கின்ற அவர்கள் முகத்தில் விழிக்க விரும்பாத தர்மசங்கடத்தில் 1/4 மணி நேரமாக நான் படுத்து கொண்டிருக்கிறேன். இதோ என் தலைமாட்டில் இருக்கிற ஜன்னல் வழியாக பார்த்தால் எல்லாம் தெரியும். அபவாதத்துக்கு ஆளாகி நிற்கின்ற மங்களம் சீதாராமையரின் மனைவி பரிதாபகரமான அழுகை குரலில் தெய்வத்திடம் முறையிடுகின்ற மாதிரி எல்லோரையும் சபித்து அலறுகிற குரல் கேட்கிறது. நீங்கள் எல்லாம் நன்னா இருப்பேளா? இப்படி அபாண்டமாக சொல்கிறீங்களே, அவர் வரட்டும், கை நிறைய நெருப்பு அள்ளி கொண்டு நான் சத்தியம் பண்ணுறேன். அவள் அலறிய பொழுது வார்த்தைகள் தெளிவாக கேட்காமல் ஆங்காரமும் கோபமும் கிரீச்சிட்டு அழுகையில் குழம்புகிறது. ஏதோ கைகலப்பு மாதிரி, யாரோ யாரையோ பிடித்து இழுக்கிற மாதிரி, கொண்டு போய் சுவரோரமாக தள்ளுகிற மாதிரியெல்லாம் சத்தம் கேட்கிறது. ராஸ்கல், எங்கடா ஓட பார்க்குற? சீதாராமையர் வரட்டும், அவர் கையில் செருப்பை கொடுத்து உன்னை அடிக்க சொல்லலைன்னா என் பெயரை மாற்றி வச்சுக்கூடா. அவர் வீட்டில் தண்ட சோறு திங்கிறதும் இல்லாமல் துரோகி பயலே, நானானா வெட்டி போட்டுருவோம் உன்னை இப்போவே. அப்பா சாமி வந்த மாதிரி குதிக்கிறார். அப்பாவுக்கு தான் சாமி வருமே அடிக்கடி. காலையிலிருந்து இது 3வது தடவை. இப்பொழுது அம்மாவும் கூட சேர்ந்து கொண்டாள். ஐயோ, உங்களுக்கு ஏன்னா தலையெழுத்து? அந்த பிராமணர் முகத்தை பார்த்து நம்ம இடம் கொடுத்தோம். கண்ட சனியங்களையும் இழுத்துன்னு வந்து ஆற்றுல விட்டுட்டு அவரானா கார்த்தால போயிட்டு ராத்திரி வரார். இங்கே நடக்கிற கன்றாவியெல்லாம் நாமன்னா பார்க்க வேண்டியிருக்கு. அவர்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு வழி பண்ணுங்கன்னா, நான் உங்களை சொன்னேன். உங்களை யார் இப்படி வந்து நிற்க சொன்னா? கர்மம், வாங்க உள்ள, நீ போடி உள்ள. இந்த உருமல் போரும். அம்மா இத்தனை நேரம் உள்ளே போயிருப்பாள். சார், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ, சீதாராமையர் வரட்டும், அவர் எப்படி போனால் நமக்கு என்ன என்று எதிர்போர்ஷன் நாராயணன் அப்பாவை சமாதானம் பண்ணுறார் போல இருக்கு. நமக்கு என்னவா? 4 சம்சாரிகள் குடியிருக்கிற இடத்துல இந்த அக்கிரமம் அடுக்குமாங்கானோ? பசு மாதிரி அந்த மனுஷனுக்கு இவா பண்ணுற தோகத்துக்கு நாம் துணம் போகிற மாதிரி ஆயிடாது? வீடே இடிந்து போகிற மாதிரி அப்பா கத்துக்கிறார். வீட்டுக்காரர் இல்லையா? எல்லா குடுத்தனக்காரர்களும் வாசலில் கும்பல் கூடி நிற்கிறார்கள் போல இருக்கிறது. நல்ல வேலை, சின்ன பசங்க யாரும் இல்லை, எல்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்கோம். இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாது. சி, மனுஷன் சுத்த அல்பம். காலையிலேயே எனக்கு தெரியும் இப்படி என்னமோ நடக்க போகிறதுன்னு. கொஞ்ச நாளாகவே பொம்னாட்டிகள் எல்லாம் ஒத்துமையாக கூடிண்டு இதில் மங்களமாமியை மட்டும் சேர்த்துக்காம ரகசியமாக பேசினா, அப்புறம் காலையில் அம்மா போய் அப்பாவோட ரகசியம் பேசினா, அப்பா மூக்கை உடைச்சுண்டு செருமி உருமிண்டு முற்றத்தில் போய் நின்றுண்டு சீதாராமையர் வீட்டை முறைச்சி பார்த்தார். அப்போவே எனக்கு தெரியும் என்னவோ ரகலை நடக்க போகிறதுன்னு. நான் ஒரு மடையன். 10 மணிக்கு சாப்பிட்டானதும் வழக்கம் போல் எங்கேயாவது வெளியே போய் தொலைந்திருந்தால் இந்த கர்மத்தை எல்லாம் காது கொடுத்து கேட்க நேரிட்டு இருக்காது. பேப்பரில் வாண்டட் காலம் படுத்துக்கொண்டு தூங்கி தொலைந்தேன். காலையில் நான் சாப்பிடும்போதே தட்டில் சாத்தை போட்டுட்டு அம்மா அப்பா கிட்ட ஒரு தடவை ஓடி என்னமோ கையையும் காலையும் ஆட்டிட்டு ரகசிய குரலில் பேசிகிட்டு இருந்தா. அப்போவே அவள் ரகசியம் அசிங்கமாக இருந்தது.
அல்பமாக இருந்தது. நான் சாதத்தை தட்டில் பசிச்சு கொண்டு மோருக்காக காத்திருந்தேன். யார் எப்படி போனால் இவாளுக்கு என்னவா? எதுக்கு யாரை பற்றியாவது அபாண்டமாக ஏதாவது சொல்லணும்? இதில் இவாளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சப்போ இவாளுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு செவுத்தில் முட்டிக்கலாம் போல இருந்தது. மா என்று பல்லை கடித்து கொண்டு கத்தினேன். எனக்கு மோரை ஊற்றி தொலைச்சிட்டு அப்புறம் போய் ஊரும்பு அளக்கலாம். அவ்வளவுதான். அப்பாவுக்கு சாமி வந்துடுத்து. துரைக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுத்தோ என்று ஆரம்பித்தவர் நான் சாப்பிட்டு எழுந்துக்கிறதுக்குள்ள 100 தடவை தண்டச்சோறு போட்டுட்டார். நான் தலையை குனிஞ்சுண்டு இன்னும் நன்னா தட்டில் கவிழ்ந்துண்டு கண்ணிலிருந்து தண்ணி முட்டிக்கிட்டு வந்து சாத்தில் விழுது. எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி குடிச்சிட்டு மாடிக்கு வந்து விழுந்தது தான். தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு வார்த்தையை கேட்டு கேட்டு வயரே நிரம்பிடுத்து எனக்கு. இது வழக்கமாகவும் போயிடுத்து. எங்கேயாவது ஓடலாம்னா எங்கே ஓடுறது? எவ்வளோ அப்ளிகேஷன் போடுறது? எத்தனை பேர் தான் பார்த்து பல்ல காட்டுறது? உடம்பாவது ஓட்ட சாட்டமாக இருக்கா? மிலிட்ரிக்கு போகலான்னு போனால் வெயிட் இல்லைன்னு அனுப்பிச்சிட்டான். எஸ்எஸ்எல்சி படித்தவனுக்கு என்ன உத்தியோகம் கிடைக்கும் இந்த காலத்தில்? பிஏ எம்ஏ எல்லாம் திண்டாடுறான். என்ன வேலையானாலும் நான் தயார் தான். நம்ம சீதாராமையர் கிட்ட கூட உங்கள் கேன்டீனில் வந்து சர்வர் வேலை செய்கிறேன்னு சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் அவர் கேன்டீனில் போன வாரம் ரிட்ரெஞ்ச்மெண்ட் ஆனதுனால தானே அந்த மணி வந்து இவ்வாரத்தில் உட்காந்துட்டு இப்போ இவ்வளோ ரகலையும் ரசாபாசமாக இருக்கு. சீதாராமையர் ஆற்றுல மணி தண்டச்சோறு தின்னா இந்த அப்பாவுக்கு என்னவா? என்ன இவர் தண்டச்சோறு என்று சொல்கிற போதெல்லாம் மணியை சேர்த்துக்கிறார் தான் எனக்கு தெரியும். இவர் மட்டும் என்னவா? உடம்பு வளைஞ்சி என்றைக்காவது ஒரு மாதம் வேலை செஞ்சுருக்காரா? தாத்தா கட்டி போட்ட வீடு 5.5 போட்டி மாதிரி தடுத்து 480 ரூபா வாடகை வருது. ஷீட்டு ஆடிட்டு இவர் காலத்தை தள்ளுறார். இவரே சம்பாதிச்சு இந்த வீட்டை கட்டி இருந்தாருன்னா ஒரு வேளை கூட இந்த வீட்டில் நான் சாப்பிட்ருக்க மாட்டேன். இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நாழி ஆகுமா? சில சமயங்களில் கேட்டு விடலாம்னு கூட தோன்றுறது. கேட்டுடுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. கேட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் இங்கேயே உட்கார்ந்து தண்டச்சோறு தானே திங்கணும். நான் தண்டச்சோறு திங்கிறது உண்மைதானே. இதுக்கு நீங்களும் திங்கிறதும் தண்டச்சோறு தான்னு சொல்கிறது பதிலாயிடுமா? இந்த வீட்டை தாத்தா கட்டி இருந்தால் என்ன, முப்பாட்டன் கட்டி இருந்தால் என்ன, இப்பொழுது குடும்பத்துக்கு அதிகாரி அப்பா தானே. அவர் எவ்வளோ முரடனாக இருந்தாலும், முன்கோபியாக இருந்தாலும், அல்பமாக இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அவரை நேரில் முகத்துக்கு முகம் பார்த்துட்டா ஆகட்டும், சரி, உண்டு, இல்லை இன்னும் ஒவ்வொரு வார்த்தையாக தான் பேச முடியும். அவர் சத்தம் போட்டுட்டா அது கூட வரமாட்டேங்கிறது. இப்போ கொஞ்ச நாளாக தான் அப்பா என்னை அடிக்கிறது இல்லை. ஆனால் அடிச்சுட்டு வாரோன்கின்ற பயம் இப்பொழுதும் இருக்கு. அப்பா இருக்கும் வரையில் அந்த பயம் இருக்கும் போல இருக்கு. இதோ அப்பா கூப்பிடுறார். இதோ வந்துட்டேன், இங்கே தான் இருக்கேன். வேஷ்டியை இழுத்து சொருக்கி கொண்டு படபடன்னு மாடிப்படியிலேருந்து இறங்கி ஓடுறேன். நான் நினச்சது போலவே விஷயம் ரொம்ப முத்தித்தான் போயிடுத்து. முத்தத்தில் எல்லோரும் கூட்டமாக நிற்கிறா. மங்களம் என்னை பார்த்துட்டு முறையிடுற மாதிரி உதடு பிதுங்கி அழுகிறாள். மணி பயந்து போய் முழங்காலை கட்டி கொண்டு குனிந்த தலையுடன் உட்கார்ந்திருந்தான். யாரோ பிடிச்சி உலுக்கின மாதிரி அவன் தலைமயிர் கலைந்திருந்தது. சட்டை கூட காலர்கிட்ட கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. தன் உடம்பு பலத்தால் அவனை ஒரு பக்கம் அடக்கி உட்கார்த்து வைத்து விட்டு அந்த திமிரில் அப்பா மடித்து கட்டின வேட்டியோடு காலை அகட்டி கொண்டு இடுப்பிலே ஒரு கை வைத்து நெப்போலியன் மாதிரி நிற்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பீரங்கி படை வரிசை இல்லை, அவ்வளவுதான். அப்பாவின் அட்டகாசத்தில் எல்லோரும் கிளியடித்து போயிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. யார் என்ன பேசினாலும் இப்பொழுது அவர் எடுத்து எறிந்து பேசிவிடுவார் என்ற பயத்தில் நியாயம் அநியாயம் தெரிந்தவர்கள் கூட பயம் வந்து விட்டால் நியாயம் அநியாயம் எங்க, அது எங்கே தெரிய போகிறது, என்ன மாதிரி அப்பாவை சார்ந்தவர்கள் மாதிரி அடங்கி இருக்கிறார்கள். மங்களம் அழுவது ரொம்ப பாவமாக இருக்கிறது.
மணியை அடித்தோ இழுத்தோ அவன் மீது கை நீட்டி இருக்கிற அப்பாவின் செய்கை அவர் எவ்வளவு ரவுடித்தனமானவர் என்று கண்ணெதிரே நிரூபணமாகிற போது அவமானம் என்னை பிடுங்கி தின்றது. இவருடைய கோபத்துக்கும் இந்த காரியங்களுக்கும் உண்மையிலேயே நியாயம் இருந்தாலும் இவரே தன் வாயால் பசு என்று சொல்லும் நல்லவர் என்றும் யோகியர் என்றும் இருக்கும் சொல்கின்ற அந்த சீதாராமையருக்கு இவரது இந்த செய்கையால் ஏற்பட்டு விட்ட அவமானம் புரியாத இவரது அறியாமை எனக்கு இன்னும் வருத்தமாக இருக்கிறது. இந்த அப்பாவின் குணம் எனக்கு தெரியும். இவர் வெட்டி விட்டு கட்டி கொண்டு அழுகிறவர். மாடியிலிருந்து இறங்கி வருவதற்குள் ஆத்திரம் தாழாத அப்பா என்னை மேலும் 2 தரம் கூப்பிட்டு விட்டார். முதல் குரல் டே எம்பி, 2வது என் பெயரை சொல்லி, 3வது பல்லை கடித்துக்கொண்டு ஏ தடியா. நான் எதிரே வந்து நிற்கிறேன். உள்ளுக்குள் என்னமோ நடுங்குகிறது. அந்த கேண்டீனுக்கு போய் கையோட சீதாராமையரை இழுத்துண்டு வா போடா. அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தப்பித்தோம் என்று நான் வெளியே ஓடுகிறேன். தெருவில் வந்த பிறகு மெதுவாக நடக்க ஆரம்பித்து நிதானமாக யோசிக்க ஆரம்பிக்கிறேன். எவ்வளவு பயங்கரமான சிக்கலான சென்சிட்டிவான இன்னொரு பெண்டாட்டி சம்பந்தமான விஷயத்தில் முன் யோசனை இல்லாமல் முரட்டுத்தனமாக இந்த அப்பா தலையிட்டு விட்டார். இது எங்கே போய் நிற்கும், என்ன ஆகும் என்று எனக்கு பயமாக இருக்கிறது. சீதாராமையர் ரொம்ப சாது, நல்லவர். நான் சின்ன குழந்தையா இருக்கிற போதிலேருந்தே அவர் எனக்கு தெரியும். அவருக்கு கோபம் வந்து நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை. எப்பொழுதும் சிரிச்சுட்டே இருப்பார். இல்லைன்னா யாராவது சிரிக்க வச்சுட்டு வாயை மூடிட்டு பேசாமல் இருப்பார். அவர் ஜோக் அடித்து யாரும் சிரிக்கலைன்னா அவரே சத்தம் போட்டு சிரிச்சுடுவார். 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ நான் இருக்கிற இந்த மாடி ரூமில் தான் அவர் ஒண்டிக்கட்டையாக இருந்தார். வெயிட் லிஃப்ட் பண்ணுற மாதிரி, கரலாக்கட்டை சுற்றுற மாதிரி எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி ரூம் நிறைய மாட்டி வச்சுருப்பார். நான் சின்ன பையனாக இருக்கிறப்போ அந்த விவேகானந்தா உடற்பயிற்சி கழகத்துக்கு என்னையும் கூட அழிச்சுன்னு போவார். ஊற வச்ச பச்சை கடலை எல்லாம் எனக்கு ஒரு பிடி அள்ளி தருவார். அவருக்கு கல்யாணம் ஆன பிறகு அதையெல்லாம் நிறுத்தி விட்டார். 40 வயது வரைக்கும் பிரம்மச்சரியம் ரொம்ப உசத்தி என்று கடைபிடித்து கொண்டு வந்தவர் திடீரென்று ஒரு நாள் கல்யாணம் செய்து கொண்டு மங்களத்தோடு வந்து நின்றார். அந்த கல்யாணம் எப்படி நடந்தது என்பதை கதை மாதிரி எல்லோரும் பேசி பேசி எல்லோருக்கும் அது தெரியும். அவரே சில சமயம் முற்றத்தில் வந்து நின்று கொண்டு குழாய் இடையில் தண்ணீர் பிடிக்கிறவா கிட்ட சிரிச்சு சிரிச்சு சொல்லுவார். மங்களம் வீட்டுக்குள்ளே இருந்து சிரிச்சுக்குவாள். கேன்டீனுக்கு இன்னும் ஒரு ஃபர்லாங் இருக்கிறது. அது ஒரு டுட்டோரியல் காலேஜ் இருக்கிற அந்த காலேஜில் இருக்கிற கேன்டீன். அந்த பிரின்சிபல் இவரோட கூட படித்தவரான். அதனால் இவருக்கு அங்கே ரொம்ப சலுகை. ஆனாலும் சலுகை தருகிறார்கள் என்பதற்காக பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பார் இவர். இப்பொழுது அவர்கிட்ட போய் நான் என்னன்னு சொல்லி அழிச்சுன்னு வருது. என் வாயால் நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. நான் சின்ன பையன் தானே. மாமா, அப்பா உங்களை கையோடு அழிச்சுன்னு வர சொன்னார். ஏதோ அவசரமாம் என்று தான் சொல்ல போகிறேன். சீதாராமையரை நான் நேரில் பார்க்கும்போது மாமா என்று தான் கூப்பிடுவேன். ஆனால் மனசில் நினைச்சுக்கிறது சீதாராமையர் தான். சீதாராமையர் 2 வருஷத்துக்கு முன்னே பாலக்காட்டுக்கு போனார். அவர் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வந்தது. அந்த அக்காவுக்கு இவர் மாதம் 50 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணுவார். கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட ஏதோ தகராறாம். தாலி கட்ட போகிற நேரத்தில் கட்டப்படாதுன்னு தடுத்து அந்த மாப்பிள்ளையோட அப்பா அவனை இழுத்துட்டு போயிட்டாராம். அந்த மாப்பிள்ளை என்ன மாதிரி ஒரு சோப்பலாங்கியாக இருப்பான் போல இருக்கு. என்ன பண்ணுறது? இவரோட அக்கா வந்து என் மானத்தை காப்பாற்றுடா தம்பின்னு இவர்கிட்ட அழுதாலாம். உடனே அது வரைக்கும் எல்லாரையும் உபச்சாரம் பண்ணி கொண்டிருந்த பெண் வீட்டாராக இருந்த சீதாராமையர் கெட்டி மேளம்னு கத்தின்ட்டே ஓடி போய் மனையில் உட்கார்ந்து மங்களத்தின் கழுத்தில் தாலியை கட்டிட்டாராம். இதை அவர் சொல்லும்போது எல்லோரும் முழுந்து சிரிப்பார்கள். அவர் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி எதையாவது சொல்லி மங்களத்தையும் மற்ற பேர்களையும் சிரிக்க வைத்து கொண்டே இருப்பார். அவர்கிட்ட ஒளிவு மறைவே கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் எல்லார் எதிரையும்
மங்களத்தை கேட்டார். சுயம்பரத்தில் யாரையோ நினச்சிண்டு யார் கழுத்துலேயோ மாலையை போட்ட மாதிரி தாலி கட்டுற முதல் நிமிஷம் வரை யாரையோ புருஷன் நினச்சிட்டு இருந்துட்டு நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்ட. அப்போது மங்களம் குழாயிலிருந்து தண்ணீர் பிடித்து கொண்டிருந்தார். இவர் விளையாட்டாக அப்படி சொன்னது அவளுக்கு சுருக்கென்று தைத்து விட்டது போல் இருக்கிறது. ஆனாலும் அவள் சிரித்து கொண்டே சொன்னாள், நான் யாரையும் நினச்சிட்டு இல்லை, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுன்னு பகவானைத்தான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு எது நல்லதோ அதை பகவான் நடத்திட்டாரு தான் நான் சந்தோஷமாக இருக்கேன். இதோ அந்த டுட்டோரியல் காலேஜ் வந்தாச்சு. கேண்டீன் பின்னால் இருக்கு. கேண்டீன் உள்ள நுழையிற போது அவர் அந்த சுவர் மூலையில் மாட்டியிருந்த கண்ணாடி முன்னால் நின்று தலையை வாரிக்கிறார். ஆணியில் தொங்குற அரகை சட்டையை எடுத்து சட்டை பையை காலி பண்ணிட்டு 2 தடவை உதறுகிறார். மணி பர்ஸ், வெத்தலை சீவல் பொட்டலம், தலைவாரி கொண்டாடுற அந்த சீப்பு எல்லாத்தையும் மறுபடியும் பாக்கெட்லேயே வச்சுட்டு கண்ணாடியை பார்த்துக்கிற போது பின்னாடி நிற்கிற என்னை பார்த்து விட்டார். திரும்பி என்னை பார்த்து சிரிக்கிறார். சிரிச்சுட்டு கேட்குறார், வா காபி சாப்பிட்றியா? வேண்டாம், உங்களை அப்பா அவசரமாக கையோடு அழிச்சின்னு வர சொன்னார். உங்கள் அப்பாவுக்கு எப்போ தான் அவசரம் இல்லை, நீ ஆற்றுல காபி சாப்பிட்டியா? இல்லை, தூங்கிட்டு இருந்தேன், என்னை எழுப்பி உங்களை அழிச்சின்னு வர சொன்ன அப்பா. சரி உட்கார். என்னை உட்கார வைத்து விட்டு உள்ளே போய் ஒரு தட்டில் ஒரு கரண்டி கேசரியும் ஒரு காராபந்தியும் கொண்டு வந்து வைத்து விட்டு, குண்டுமணி ஒரு காபி கொண்டு வா என்று குறுக்கே இருக்கிற யாரிடமோ சொல்கிறார். கேசரி நன்றாக இருந்தது. சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே வயிற்றுக்குள் என்னமோ திக் திக்கென்று ஒரு பயம். குண்டுமணி காப்பி கொண்டு வந்து வைக்கிறான். இவர் கல்லா அருகே போய் ஏதோ ஒரு நீளமான நோட்டு புத்தகத்தை எடுத்து தனது பக்கத்தில் புரட்டி ஏதோ கணக்கு எழுதுகிறார். இப்பொழுது நான் சாப்பிடுகிற கணக்கோ? திரும்பி வந்து நான் உட்கார்ந்திருக்கிறப்போ பெஞ்சு பக்கத்தில் உட்கார்ந்து வெற்றிலை போடுகிறார். நான் அவசரமாக காப்பியை விழுங்குகிறேன். அங்கே வீட்டில் இருக்கிற பதட்ட நிலையும் அப்பாவின் சாமியாட்டமும் மங்களத்தின் பரிதாபகரமான அலறவும் மணியின் அவமானமும் மற்றவர்களின் லஜ்ஜை கெட்ட மௌனமும் அப்பாவுக்காக பறந்து கொண்டு பேசுகின்ற அம்மாவின் புலம்பலும் ஒரு பக்கம் என் மனசில் வந்து குவிகிறது. இன்னொரு பக்கம் இதெல்லாம் தெரியாத சீதாராமையரின் நிதானமும் என்னிடம் அவர் காடுகின்ற அன்பும் இன்னும் சற்று நேரத்தில் நடக்கப் போகின்ற கலோபரமும் மனத்தில் படைக்கின்ற போது இவர் காட்டுகிற நிதானத்தில் நானும் பங்கு கொண்டு இவர் அன்போடு தருகின்ற இவற்றையெல்லாம் சாப்பிடுவது ஒரு குற்றமோ ஒரு துரோகமோ என்று நினைக்கும் போது எனக்கு நெஞ்சை அடைக்கிறது. நான் அவசரமாக ஓடி கையை கழுவி கொண்டு வந்து, வாங்க மாமா போகலான்னு பறக்கிறேன். இரண்டா, ஒன்றும் அவசரம் இருக்காது, ஷீட் ஆடுறதுக்கு ஒரு கை குறைஞ்சிருக்கும், நானும் ஆட்டுக்கு தான் புறப்பட்டு இருக்கேன், அது போட்டோம். நீ என்னமோ மிலிட்ரியில் சேர போகிறேன், நீ என்னடா ஏண்டா ஆச்சுட, உன்னை மாதிரி ஆள்லாம் மிலிட்ரியில் எடுத்துட்டா தேசம் உருப்பிடுமாடா, ஒரு துப்பாக்கியை உன்னால் தூக்க முடியுமா, எக்ஸசைஸ் பண்ணிடான்னு அடிச்சுட்டேன்னு கேட்டியா என்று சொல்லிக்கொண்டே தன் முண்டாவை திருக்கிக் கொள்கிறார். சீதாராமன் இருப்பதெல்லாம் எக்ஸசைஸ் செய்வதில்லை என்றாலும் அந்த உடம்பு வாகு அப்படியே இருக்கிறது. புறப்படுங்க மாமா, அப்புறம் என்னை திட்டுவார் என்று கெஞ்சுகிறேன். செருப்பை மாட்டிக்கொண்டு புறப்பட்டவர் அந்த காலேஜ் காம்பவுண்டை தாண்டுவதற்குள் ஒரு 4-5 வருடம் நின்று ஏதோ பேசி எல்லோரும் இவரை திரும்பி பார்க்கிற மாதிரி அவுட்டு சிரித்து விட்டு வெளியே வருவதற்குள் இந்த நல்ல மனிதருக்கு வீட்டில் காத்து கொண்டிருக்கின்ற அதிர்ச்சியை எண்ணி எனக்கு அடிக்கடி வயிற்றில் என்னவோ செய்கிறது. அங்கே படிக்கின்ற பையன்களுக்கெல்லாம் இவர் மேலே ரொம்ப பிரியம் போல இருக்கு. காம்பவுண்டுக்கு வெளியே வந்த பிறகு, மாமா ஆற்றுக்கு கிளம்பியாச்சா என்று ஒரு குரல் கேட்கிறது. திரும்பி பார்த்தால் மாடி வராந்தாவில் அந்த பையன்கள் நின்று கொண்டு நோட்டு புத்தகத்தை கையாட்டுகிறார்கள். இவரும் திரும்பி பார்த்து 6 மணிக்கு வந்துடுவேன் என்று சொல்லி கையாட்டுகிறார். வருகிற வழியில் அந்த மாணவர்களை பற்றி ஒரேடியாக புகழ்கிறார். எல்லாம் ஃபெயிலான பசங்க, இந்த குழந்தைலாம் ஏன் ஃபெயில் ஆடுறது தெரியுமா, அவெல்லாம் உன்ன மாதிரி மண்டு இல்லை மகா புட்சாலிகள், அதனால தான் ஃபெயில் ஆடுறதுகள். நீ ஒரு கிளாஸில் கூட ஃபெயில் ஆகாமல் தானே படித்த, என்ன புண்ணியம் சொல்லு. படித்து பாஸ் ஆகிற ஒரு காரியத்தை தவிர
மற்ற எல்லா காரியத்திலையும் மகா கெட்டிக்காரர்கள் இந்த பசங்க. ஆமாம், நிஜத்தை சொல்கிறேன்டா, மறந்துவிட்டேனே. அந்த பிரின்சிபல் கிட்ட உன்னை பற்றி சொல்லியிருக்கேன். நல்ல பையன், கேண்டீனில் சர்வராக அந்த பணிக்காவது வரேன்றான். நம்ம ஆஃபீஸில் ஏதாவது வேக்கன்சி இருந்தால் மறந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன், பார்க்கலாம் என்று என்னவோ பேசிக்கொண்டே வந்தார். எனக்கு எதுவும் மனசில் தங்கவில்லை. அதோ வீடு தெரிகிறது. எதுக்காக உங்கள் அப்பா இவ்வளோ அவசரமாக என்னை அழைச்சிட்டு வர சொன்னாராம்? என்ன விஷயம் என்று கண்ணை சிமிட்டி கொண்டே கேட்கிறார். நான் அழுதே விடுவேன் போல இருக்கிறது. என்னை ஒன்றும் கேட்காதீங்கோ, நான் தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் இப்படி சொன்னதும் எதனால் என்று அவருக்கு விளங்கவில்லை. சிரித்து கொள்கிறார். எல்லாத்துக்குமே எப்பொழுதுமே இந்த சிரிப்பு தான். அம்மா சொன்னதும் அப்பா கண்டுபிடித்ததும் ஒருவேளை நிஜமாக இருக்கலாமோ என்று இப்பொழுதுதான் நான் முதல் தடவையாக நினைக்கிறேன். இதுவரை இந்த விஷயத்தில் சம்பந்தப்படாதவனாய் இதற்கு வெளியே நின்று பார்த்த அனுபவம் நீங்கி நானும் இதற்குள் சிக்கிக்கொண்ட மாதிரி எனக்கும் மனசில் ஒரு ஆவேசம் வந்தது. மங்களம் இவருக்கு துரோகம் செய்வாளா? இந்த மணி ஒரு காலி பயலா? அப்படியானால் அவனை அப்பா அடித்தது ரொம்ப சரிதானே. அப்பா சொன்ன மாதிரி இந்த மாமா கையில் செருப்பு கொடுத்து அவனை அடிக்க வச்சா அதுவும் நியாயம்தானே. சரி, மங்களத்தை என்ன பண்ணுறது? இந்த மாமாவுக்கும் அவளுக்கும் 20 வயசு வித்தியாசம்னா அதுக்காக ஒரு பொண்ணு தப்பு பண்ணுவாளா? என்னதான் இருந்தாலும் இப்படி ஒரு துரோகத்தை இந்த மாமாவால் தாங்கிக் கொள்ள முடியுமா? சாது மிரண்டால் காடு கொள்ளாதும்பால அந்த மாதிரி ஏதாவது நடக்கப் போகிறதோ என்றெல்லாம் நினைத்து கொண்டு குனிந்த தலையுடன் நான் வேகமாக நடக்கிறேன். என் வேகத்தால் மாமாவின் நடை வேகமும் அதிகரிக்கிறது. மணியும் மங்களமும் மத்தியானமெல்லாம் தாயம் விளையாடுவார்கள். மணி நன்றாக பாடுவான். மாமா கூட அவனை பாட சொல்லி கேட்பார். மங்களத்திற்கு ஒத்தாசையாக எல்லா வேலைகளும் செய்வான். அவனுக்கு பாலக்காடு தான் சொந்த ஊராம். மங்களத்திற்கு அவனை அங்கேயே தெரியுமாம். ஒரே வேளை அங்கேயே அவர்களுக்குள். இந்த நல்ல மனுஷர் இந்த துரோகத்தை எப்படி தாங்கிக் கொள்வார்? இவருக்கு இப்படி நடந்திருக்க வேண்டாமே. வீடு வந்தாச்சு. இவரை கண்டவுடன் இவர் பார்வையிலேயே படுறதுக்கு முன்ன ஒளிஞ்சுக்கலாம்னு பயந்து ஓடுகின்ற மாதிரி இந்நேரம் வரைக்கும் முற்றத்தில் கூடி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் அவா வளையத்திற்குள் சரசரவென்று நுழைகிறார்கள். அப்பா தான் தைரியமாக அங்கே நின்று திரும்பி பார்க்கிறார். அப்பாவோட அந்த தைரியம் எனக்கு ஒரு நிமிஷம் பெருமையாக கூட இருந்தது. வாரும் வாரும் என்னமோ சொல்ல வரார் அவர். அதற்குள் மங்களம் அலறி அடித்து கொண்டு வந்து சீதாராமையர் காலில் விழுகிறாள். அவள் அழுது கொண்டே என்னென்னமோ சொல்வது ஒன்றும் புரியவில்லை. மணி வெடவெடவென்று நடுங்கிக் கொண்டு எழுந்து நிற்கிறான். அப்பா தான் பெரிய குரலில் 4 குடுத்தனம் இருக்கிற இடத்துல என்று சொல்வதற்குள் சீதாராமையர் சித்த வாயை மூடின்னு இருங்கோ என்று கொஞ்சம் கடுமையாக சொன்னவுடன் அப்பாவுக்கு வாயை அடைத்து போகிறது. ஆனாலும் கோபத்தால் பல்லை கடிக்கிறார். சீதாராமர் அதை கவனிக்காமல் மங்களத்தை ஒரு குழந்தை மாதிரி தூக்கி நிறுத்தி, என்னத்துக்கு இப்படி அழற? அழாம சொல்லு, என்ன நடந்தது என்கிறார். மங்களத்திற்கோ அழ முடிகிற மாதிரி எதையும் சொல்ல முடியவில்லை. அதையும் கேட்க விடாமல் இந்த அப்பா கத்த ஆரம்பித்து விட்டார். எனக்கு என்ன காணம் போச்சு? உம்மை நல்ல மனசுக்கு இவ பண்ணுற துரோகம் தாங்க முடியல. நான் ஓடி வந்தேன். நான் பொய் சொல்கிறேன்னான்னு இந்த ஆற்றுல இருக்கவெல்லாம் கேளுங்கோ. எங்கே யாரையும் காணும். இப்படி ஒரு பொய் சொல்லி எனக்கு என்ன ஆகணும்? உம்மா எனக்கு 20 வருஷமாக தெரியும். உமக்கு பண்ணுற துரோகம்தான் எனக்கு பண்ணுற மாதிரி இருக்கு. வயிறு எரியறது. இந்த சமயத்தில் அம்மாவும் சேர்ந்து கொள்கிறாள். உங்களுக்கு தான் என்ன தலையில் எழுத்துன்னு அடிச்சுட்டு என்ன கேட்டாளா என்று அலறுகிறாள் அம்மா. 2 பேருக்கும் தாங்கள் பொய் சொல்லி விட்டோமோ என்ற பயம் வந்து விட்டது. சீதாராமையர் கொஞ்சம் கூட பதட்டப்படாமல், ராஜாமணி ஐயர்வாள், நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற மரியாதை எனக்கு தெரியும். மாமி அழிச்சுட்டு உள்ளே போங்கோ என்று சொல்லி அப்பாவுக்கு அதில் காதில் ஏறாமல் போகவே, மாமி
நீங்களாவது அவர் அழைச்சிட்டு போங்க என்று அம்மாவிடம் சொல்லிவிட்டு மங்களத்தை தோளில் தட்டி கொண்டே கேட்கிறாள். அழாமல் சொல்லு, இங்கே என்ன நடந்தது? மங்களம் பொங்கி பொங்கி இப்பொழுது அதிகமாக அழுகிறாள். அழுது அழுது தேம்பிக் கொண்டே சொல்கிறாள். நானும் நம்ம மணியும் இதோ அங்கே உட்கார்ந்துண்டு வீட்டுக்குள்ளே கூடத்தை காட்டிக்கொண்டு அதற்கு மேலே சொல்ல முடியாமல் கூடத்தை காட்டி கை அப்படியே நிற்கிறது. குரல் விம்மி விம்மி அடைக்கிறது. அந்த இடத்தில் சற்று முன் நிகழ்ந்த காட்சி அவள் மனசில் வர மறுபடியும் ஒரு பெரிய அழுகை. அழப்படாது, அழாம சொல்லு என்று ஒரு குழந்தையை தேற்றுவது மாதிரி தேற்றுகிறார் சீதாராமையர். அங்கே உட்காந்துட்டு தாயம் விளையாடிட்டு இருந்தோம். நேர வெயில் அடிக்கிறது. நான் தான் வாத கதவை சாத்தினேன். ஜன்ன கதவெல்லாம் திறந்து தான் இருக்குது. மணி தலையை வலிக்கிறதுன்னு படுத்துட்டான். நான் காயெல்லாம் எடுத்து தபால வைக்கிறச்சே இந்த வீட்டுக்கார மாமா வந்து 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 அதற்கு மேல் அவளால் சொல்ல முடியவில்லை. அந்த சமயம் சுவரோரமாக நின்று கொண்டிருந்த மணியும் அழுகிறான். மண்டு மண்டு, நீ எதுக்காக அழுகிறாய்? போகிறோம். நீ ராஜாமணி ஐயருக்கு, நம்ம ராஜாமணி ஐயருக்கு என் மேல் இருக்கிற அன்பு உங்கள் மேல் இன்னும் வரல. நான் 20 வருஷமாக அவரோட பழகியிருக்கேன். நீ இப்போ தானே வந்திருக்கா என்று ஏதோ சொல்லி கொண்டே இருக்கிறார். மங்களம் ஓய்வதாக இல்லை. தொடர்ந்து சொல்கிறார். மணியை பிடிச்சு தரன்னு இழுத்துன்னு வந்து என்னை பற்றி அநியாயமாக என்னென்னமோ சொல்கிறா. நான் கையில் நெருப்பை அள்ளிண்டு வேணாலும் சத்தியம் பண்ணுறேன் என்று அவள் அழுது அழுது சொல்லி கொண்டிருந்த போது சீதாராமையர் சிரிக்கிறார். போருமே அஷடு, நெருப்பை போய் அழுறாளாம். நெருப்பை ராஜாமணி ஏறுவாள். இதெல்லாம் என்ன கூத்து? மாங்கலம் என் பொண்டாட்டி, மணி எங்காத்து பையன். எனக்கு அவளையும் தெரியும், என்னையும் தெரியும், உங்களையும் தெரியும். மங்களம் இன்னைக்கு வந்தவ தானே. நான் 20 வருஷமாக இங்கே இருந்து நீங்கள் சம்சாரம் நடத்துகிற அழகெல்லாம் பார்த்து தானே இருக்கேன். எவன் தன் பொண்டாட்டியை நம்புகிறானோ அவனால் தான் ஊரில் இருக்கிறவன் பொண்டாட்டியெல்லாம் நம்ப முடியும். மாமி, சாயந்தரம் கதை கேட்க போகிறேல, மகாபாரதத்தில் சொல்கிறாளாமே, துரியோதன பொண்டாட்டியும் கர்ணனும் சொக்கட்டான் விளையாட்டு இருந்தாலாம். பாதி ஆட்டத்தில் அவள் எழுந்துக்கச்ச கர்ணன் மேகலையை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தான். அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பேல. துரியோதன் ரொம்ப கெட்டவன்னு பேர். ஆனாலும் அவன் ஆம்பளை. அதனால தான் பொண்டாட்டி மேலே சந்தேகம் வரல. பொண்டாட்டியை நம்பாதவன் என்ன பெரிய ஆளா? ராஜாமணி ஏறுவாள். இந்த ஆற்றுல இருக்கிறவங்களெல்லாம் வேற கூப்பிட்டு கேட்க சொல்கிறேன். என் பொண்டாட்டியை பற்றி ரொம்ப நன்னா இருக்கு, என்னை பற்றி நீங்கள் வச்சிருக்கிற அபிப்பிராயம் என்று சொல்லி ஓஹென்று சிரிக்கிறார். சிரித்து விட்டு சொல்கிறார், இந்த ஆற்றுல இருக்கிறவாள்லாம் நான் சொல்கிறேன், அவனவன் பொண்டாட்டியை நம்பினா போகிறோம், அதை செய்யுங்கோ. ஏண்டா அழுதுருக்க நீ போய் முகத்தை அலம்பிக்கோ என்று மணியை குழாய் அடிக்க அனுப்புகிறார். ஆனாலும் மங்களம் இன்னும் நின்று அழுது கொண்டிருக்கிறாள். தபார், இவெல்லாம் உன்னை நம்பி உனக்கு என்ன ஆகணும் சொல்லு, நான் நம்புகிறேன், உள்ளவா என்று மறுபடியும் சமாதானம் சொல்லி கைத்தாங்களாக மங்களத்தை அழைத்து கொண்டு போகிறார். இன்னைக்கு இந்த ஆற்றுல பயமாக இருக்குது, வேற ஏதாவது வீடு பார்த்துன்னு போயிடலாமே என்று மங்களம் உள்ளே போகையில் அவரிடம் சொல்லி இருப்பாள் போல இருக்கிறது. சீதாராமையர் சொன்ன பதில் மட்டும்தான் எனக்கு கேட்டது. அடி அஷடே, எங்கே போனாலும் லோகம் இப்படித்தான் இருக்கும் என்று அவர் உறக்க சிரித்தார். சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவள் என்று படித்தது என் நினைவிற்கு வந்தது. மங்களம் எப்படிப்பட்டவளாய் இருந்தால் என்ன, சீதாராமையர் சீசர் தான் என்று நினைத்து கொண்டேன். சீசர் என்ன வசதியான ஒரு கதை. எங்கே விஷயத்தை எப்படி சொல்லி என்ன அழகாக மனுஷாளுடைய குணாதிசயங்கள்லாம் வெளியில் கொண்டுறார். அந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் கொடுத்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கார். தமிழ் ஒரு வசதியான பொக்கிஷமான லாங்குவேஜ். அது இந்த கதைகள், சிறுகதைகள், குறுநாவல்கள்லாம் ரொம்ப வசதியாக இருக்குது. அப்படின்னா அதில் ஒரு தூண் மாதிரி, ஒரு பில்லர் மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு மனுஷன்தான் ஜெயகாந்தன். இந்த கதையை பற்றி இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. இவ்வளோ வசதியான ஒரு கதையை
இவ்வளோ கிளாரிட்டியோட இவ்வளோ அழகாக அவர் அப்படி தான் சொல்ல முடியும். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். வந்த புதுசில் ரொம்பவும் ஜெயகாந்தன் அவர்களுடைய ரசிகர்களால் ரொம்ப ரசிக்கப்பட்டு படித்த கதை. 72 அது பப்ளிஷர் தான் போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் லேட்டாக தான் படித்தேன். சின்ன வயசில் டெஃபரெண்டாக அந்த கதையை படித்து நானும் நல்லா அனுபவிச்சிருக்கேன். வழக்கம் போல் இந்த கதையை நீங்கள்லாம் நிச்சயமாக ரசித்து கேட்பேன் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.